मूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगोकं सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातराजुघाव पुत्रेति तन्वयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकं अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाग पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। मुखं करोति वाचालं पङ्कुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलदेव परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। आसीद् गिरिवरो राजन् त्रिकूट इति विश्रुतः क्षीरोदेनावृत श्रीमान् योजनायुतमुच्छ्रितः। சர்வேஸ்வரனான பகவானுடைய குணகணங்களை சுகாச்சாரியால் கங்கா பிரவாகத்தை போல வருஷிச்சுட்டு வரார். எந்த பலத்தில் அவர் சொல்றார்னா பகவானுடைய பலத்தில் அவர் சொல்றார். போட்ட கால பெரட்டாத படிக்கு 6 நாள் ஆச்சு உட்கார்ந்துட்டே கேட்டுட்டு இருக்கார் இந்த பரீட்சித்து. அவருடைய ஸ்ரத்தையினால பிரவாகத்தை போல கதையை சொல்லிட்டு வரார். பஞ்சமஸ்கந்தத்துல நேரடியாக பரத சரித்திரத்தை தானே சொல்லும் பொருட்டு சொன்னார். ஞானியுடைய சரித்திரத்தை தான் நேரடியாக சொல்லணும்னு சுகாச்சாரியாளுக்கு எண்ணம். பஞ்சமஸ்கந்தத்தை ஆரம்பிச்சு சொல்லி பகவானுக்கு சம்சயம் ஏற்படுறது. பூலோக வர்ணனம் நரகவர்ணனம் எல்லாத்தையும் சொன்னோன்னு பயம் வந்தது. அந்த பயத்தை போக்குவதற்காக பகவத் சரணம் இருக்கு, பகவானுடைய நாமம் இருக்குன்னு சொல்லி அஜாமிலோபாக்கியானம் சொல்லி அதை பூர்த்தி பண்ணார். விருத்ராசுரனுடைய கதையை சொன்னோன்ன ராஜாவுக்கு சம்சயம் வந்தது. தேவாளுக்கு பக்ஷபாதியா இருக்கான்னு சொன்னோன்ன பிரகலாத சரித்திரம் சொல்லி அந்த சம்சயத்தையும் பூர்த்தி பண்ணி வர்ணாசிரம தர்மங்களை சொல்லி சப்தமஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணார். ஜகத் சிருஷ்டி கிரமத்தை அனுசரிச்சுட்டு கதை சொல்லிட்டு வரார். அதுலேயே இன்னொரு கேள்வி, பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணியிருக்கார் அது அத்தனையும் நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு வர காலத்துல எந்தெந்த மன்வந்தரத்துல பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணியிருக்கார் அதை தான் இங்க வர்ணிச்சுட்டு வர்றார். தாமச மன்வந்தரத்துல பகவானுடைய அவதாரங்கள் என்ன அதை வர்ணிக்கும் வாயிலாக கஜேந்திர மோட்சத்தை ஆரம்பிக்கிறார். கஜேந்திரன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் இருந்தா ஒரு யானை, ஒரு மிருகம். ஆனா அந்த மிருகத்துக்கு பகவான் வந்தான். எதனால வந்தான்னா பக்திங்கிற ஒண்ணு இருந்தா போரும். அதை தானே பிரகலாத சுவாமி முன்னாடியே சொல்றார். நாலம் திஜத்வம் தேவத்வம் மன்யே தனாபி தபஸ்ருதௌஜ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாக. இது எது இருந்தாலும் ஒன்று அடைய முடியாது. ஒன்று இருந்தா ஒன்று அடைஞ்சுடலாம். அதை யாரை பார்த்து இது இத்தனையும் இருந்தா நீ வருவேன்னு கிடையாது. இது எதுவுமே இல்லை. யார்கிட்டன்னா பிரகலாதன்ட்ட, அந்த கஜேந்திரன்ட்ட. ஆனா அவனுக்கு நீ வந்த. நான் உன்கிட்ட வந்து இப்ப ஸ்தோத்திரம் பண்றதுனுடைய காரணம் என்னன்னா, அவள்லாம் பயந்து போய் நிக்கிறா, நான் பயப்படாம வரேன். பக்தின்னு ஒண்ணு இருந்தா நான் உன்னை பக்கத்துல வந்து அடையலாம்னு எனக்கு தெரியும். அதை நான் யாரை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னா கஜயூத பாயா, அந்த கஜேந்திரனை பார்த்து தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு.
பக்திக்கு உதாகரணம் கொடுக்கிற காலத்துல இந்த கஜேந்திரனை சொல்லி சொல்றா பிரகலாத சுவாமி முதலிய பக்தர்கள். அப்பேற்பட்ட பக்தன் ஒரு வருணனுடைய ருத்துமத்துங்கிற ஒரு உத்தியானம், வருணனுடைய அந்த மலை சாரல்ல வருணனுடைய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல ரொம்ப காலமாக ஒரு முதல வாழ்ந்துட்டு இருக்கு, பல வருஷ காலமாக. இந்த கஜேந்திரன்கிறவன் யாருன்னா கஜானாம் இந்திரஹா, எல்லா யானை கூட்டத்துக்கும் இவன் தான் அதிபதி. எப்படி இருந்தா நாராயணத்தில பட்டத்திரி சொல்லும் போது சொல்றார், உன்னுடைய பக்தன் எந்த யோனியில பிறந்தாலும் அவன் பிரகாசமா இருப்பானே வாஸ்தவமானா. யாரு போலன்னா கஜேந்திரனை போல். ஒரு மிருகம் காட்டுல பிறந்திருக்கான்னாலும் கழுத்துல பட்டைய போட்டுண்டு சாக்க போட்டுண்டு ஒரு வெயிட்டை தள்ளக்கூடிய யானையா பிறக்கலையாம். கஜானாம் இந்திரஹா, எல்லா யானைக்கும் யானை கூட்டத்துக்கே தலைவனாக சிறந்து விளங்கினான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவன் பகவன் பக்தன் தானே, அதனால எந்த யோனியில இருந்தாலும் அவன் சிரேஷ்டமா இருப்பானான்னு கேட்டார். அதுபோல இந்த கஜேந்திரன் எப்படி விளங்கினான்னா, எத்கந்த மாத்ரா தரயோ கஜேந்திராஹ வியாக்ராதயஹ வியாளமிருகாஹ சகட்காஹ மகோரகாச்சாபி பயாத்ரவந்தி சகௌர கிருஷ்ணாஹ ஷரபாரச்சர் மர்யஹ. எப்படி விளங்கினான்னா, அவனுடைய மதஜல வாசனையை கேட்டா சிம்மங்கள்லாம் பயந்து ஓடுமா. பொதுவா என்ன லோக நியாயம்னா, சிம்மத்தை சொப்பனத்துல யானைகள் பார்த்தா ஜீவனை விட்டுடும், அதான் சிம்ம சொப்பனம்ங்கிறா. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிம்மங்கள்லாம் கஜேந்திரனை பார்த்தா பயந்து ஓடுமோ. அப்படி கம்பீரமா இருப்பார். அது மட்டும் இல்ல, பெரிய ஒரு கூட்டத்துக்கே தலைவனாம் இந்த கஜேந்திரன், அந்த காட்டுக்கே ராஜாவை போல. அது மட்டும் இல்ல, ஒரு அவனுக்குன்னு ஒரு பாதை ஒரு இடத்துல பாதை இல்லைன்னா யானை கூட்டம் போறதுன்னா பாதை இருக்கிற இடத்துல தான் போகும். ஆனா அந்த கஜேந்திரன் எப்படி போவான்னா, ஒரு பாதைய தனக்கான ஒரு பாதையை சிருஷ்டி பண்ணிட்டு போவானா, உண்டு பண்ணிட்டு போவானா. அப்பேற்பட்ட பலம் பொருந்தியதான அந்த கஜேந்திரன் ஒரு சமயம் நல்ல கோடகாலம் அந்த வருணனுடைய தோட்டத்துல மட்டும் எப்பொழுதும் ஜலம் இருக்கும். ஏன்னா அது வருணனுடைய தோட்டம், எப்பொழுதும் அதுல ஜலம் வற்றாது, ஜலம் இருந்துட்டே இருக்கும். யானைகளுக்கெல்லாம் ஜல தாகம் எடுக்கிறது, எங்க போய் தண்ணி குடிக்கலாம் தீர்த்தம் குடிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிற காலத்துல தாமரை வாசனை வருது. இந்த கோடை காலத்துல எங்கேருந்து தாமரை வாசனை வருதுன்னு அந்த முகர்ந்துட்டே போனா அந்த தோட்டத்திலேருந்து, வருணனுடைய தோட்டத்திலேருந்து அங்க ஒரு குளம் அதுலேருந்து வருதுங்கிறத தெரிஞ்சுண்டு கஜேந்திரன் பார்த்தா, நீங்களாம் வாங்க அங்க போய் ஜலம் குடிப்போம்னா எல்லா யானைகளும் வந்து பபௌனிகாமம் நிஜ புஷ்கரோ திருதம் ஆத்மானமபிஹி மத்பிஹி ஸ்னபயன்னு கதக்லமஹா. கோடகாலமா இருக்கிறதுனால தாகந்தீர ஜலத்தை சாப்பிட்டுட்டு ஸ்நானம் பண்ணான். கதக்லமஹா, எல்லா யானைகளும் ஸ்நானம் பண்ண பண்ணிண்டே இருந்த அந்த கஜேந்திரன் எல்லா யானையும் குடிச்சுடுத்து தாகசாந்தி ஆயிடுத்து, ஸ்நானமும் பண்ணிட்டு அது கரைக்கு போயிடுது. இந்த கஜேந்திரன் என்ன பண்ணா, ஜலத்துல இவன் இறங்கி நின்னுண்டு ஒவ்வொரு வாயா எடுத்து எல்லா யானைக்கும் ஊட்டிவிட்டு எல்லா யானையும் குளிப்பாட்டினானாம். ச புஷ்கரேனோத்ருத சீக்கராம்புபிஹி நிபாயயன் சம்ஸ்னபயன் யதாகிருஹி. அதுவே வந்து குடிச்சுக்கும், அதுக்கு தெம்பு இருக்கு எல்லா யானைக்கும். ஆனா எல்லாத்தையும் கரையில நிறுத்திவிட்டு இவன் ஊட்டி விடுறது, எடுத்து குளிப்பாட்டுறது, இந்த காரியங்கள்லாம் பண்ணும். கதை சொல்லிண்டே இருக்கிற சுகாச்சாரியால் எது போலன்னார், யதாகிரகி. வீட்டுல உள்ளவன் எப்படி பண்ணுவானோ அது போல. வீட்டுல உள்ளவா என்ன பண்ணுவா எது போலன்னா, ஒரு வயசான கழுவர் இருப்பார், அவருக்கு பகவன் நாமா கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் பாட்டுக்கு டிராயரை போட்டுன்னு சுத்தின்னு இருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர் பேரை என்ன பண்ணுவான்னா, அவர் ஆத்துல காரியம் பார்த்துட்டு இருக்காரு, இந்த துணியில மிஷின்ல கொண்டு போய் துணியை போட்டு இது போல காரியங்களை பார்த்துருந்தா 2 வேளை ட்ரெஸ் மாத்தின்னு இருந்த அந்த பேரன் இருக்கானே, இவர் காரியம் பார்த்தாருன்னா 4 வேலையா போட்டுக்க போறான், 4 ட்ரெஸ்ஸா மாத்திக்க போறான். அது போல அவளுக்கே தெம்பு உண்டு. நீ எடுத்து போடலன்னா அந்த ட்ரெஸ் அவ எடுத்து போட போறது இல்லையா, நீ இல்லைன்னா அந்த காரியம் நடக்காதுன்னு இந்த கிழவருக்கு அஜ்ஞானம். அவர் இல்லாட்டி அந்த காரியம் நடக்கும். அதை இந்த கதையில இந்த யதாகிரகிங்கிற இந்த சப்தம் இருக்கே, கதை முழுக்க அன்வயமாயிட்டே இருக்கும்.
எப்படி ஒரு இந்த அஜ்ஞானத்தினால அந்த கழவரை செய்யறாரோ அது போல இந்த கஜேந்திரன் என்ன பண்றான்னா, அவளுக்கே இறங்கி குடிக்க தெம்பு இருந்தாலும் எல்லாரையும் கரையில நிறுத்தி வச்சுட்டு இவன் எடுத்து கொடுக்குறான். யதாகிருஹி கார்த்தால சந்தியாவந்தனமா பகவன் நாமாவா ஒன்றும் கிடையாது, இந்த கழவர் ஸ்நானமா ஒன்றும் கிடையாது. கிளம்பி என்ன பண்றாருனா நேரா மார்க்கெட்டுக்கு போறாரு. ஒரு கூடை எடுத்துட்டு வெண்டைக்காய முத்தலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறா, எலசா பிஞ்சா பார்த்து வாங்கணும்னு அவரே கிளம்பி போறார். இவருக்கு தான் எதுவுமே கிடையாது. அதனால ஆத்துல இருக்கிறோம் பேசாம இருக்கார். இன்னைக்கு பத்தி அவ கவலையே படல. ஏன்னா அந்த கழவர் வாங்கிட்டு வந்து வச்சிருவார், மாமாவோ மாமியோ யாரா இருந்தால். ஏன்னா அப்படி ஒருத்தர் காரியம் பண்ணினா அந்த சிந்தனையை விட்டுட்டு அவ பேசாம எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணிவிட்டு பேசாம இருப்பா. அது போல இவர் பண்றான்னு எல்லாம் கரையில் நின்று அனுபவிச்சுட்டு இருக்கு. யதாகிருஹி உண்மை என்னன்னா, அந்த யானைகளுக்கெல்லாம் சுயமா சாப்பிடவும் தெரியும், குளிக்கவும் தெரியும். இந்த கழவர் எப்படி அஜ்ஞானத்துல பண்றாரோ அது போல இந்த யானை அதுங்களுக்கு எடுத்து எடுத்து விடுறது. எல்லாம் குளிச்சுட்டு இருக்கு, சிரம நிவர்த்தி ஆச்சு. இப்படி ஒரு 1000 யானை வந்து ஒரு குளத்துல ஜலத்தையும் குடிச்சு ஸ்நானமும் பண்ணித்துனா அந்த குளத்துல இருக்கக்கூடிய முதலைக்கு என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய இடத்துல யாரா அப்படி அட்டகாசம் பண்றா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது போலன்னா யதாகிருஹி இந்த ஆத்துல இருக்கிற இந்த கழவர் சொல்றார், இது ஏன் வீடுங்கிற. பையன் ஏன் வீடுங்கிறான், அவ சம்சாரா அவ வீடுங்கிறா. அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது இந்த டிரைவர் என் வீடுல இது ஏன் கார், இது நான் ஓட்டுற கார், இது ஏன் கார், என்னுடைய வீடுங்கிறான். நேற்றே சொன்னது போல பூனை என் வீடுங்கிறது, எலி என் வீடுங்கிறது. உண்மையா அது யாரோடது? பகவானோடது. இந்த இந்த உத்தியானம் இந்த குளம் இருக்கே உண்மையா யாரோடது? வருணனுடைய குளம் இது. அந்த முதலைக்கு என்ன நினைப்புன்னா, நம்மளுடைய வீட்டுல வந்து யாரா அப்படி ஒரு அட்டகாசம் பண்றா, தன்னுடைய வீடுங்கிற எண்ணமா. எப்படி இந்த கழவரும் அங்க ஆத்துல இருக்கிறவா எல்லாரும் நினைக்கிறாளோ அது போல இந்த முதல்ல நினைக்கிறதா யதாகிருஹி. இது முதலைக்கு அன்வயமாகும். இந்த கதை முழுக்க இந்த யதாகிருஹி வந்துட்டே இருக்கும். யாருடைய தன்னுடைய வீட்டுல வந்து இப்படி அட்டகாசம் பண்றாளே அப்படிங்கிற ஒரு நினைப்புல வெளியில வந்து பார்த்தா அந்த யானை கஜேந்திரன் உடனே என்ன பண்ணிட்டுன்னா, பட்டுன்னு போய் காலை பிடிச்சுதான். ஆத்துல வந்து நீ இப்படி அக்கிரமம் பண்றையான்னு போய் காலை பிடிக்கிறது. உடனே அங்க இருக்கக்கூடிய கிராகோபலியானு சரணே ருஷாகிரகீத் முதல்ல தன்னுடைய காலை பிடிச்சிருத்துன்னு தெரிஞ்ச உடனே இந்த யானையெல்லாம் என்ன பண்றதுன்னா, எப்படியாவது அதை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துடும்னு முடிவு பண்ணிட்டு இழுக்கிறது. ஒரு அதனுடைய பலத்தை வச்சு கரைக்கு இழுத்துட்டு வருது. ஆனா இந்த முதலைக்கு என்னன்னா, ஜலத்துல வாழக்கூடிய ஜந்துக்கள்ங்கிறதுனால அதுல பலம் ஜாஸ்தி. உடனே இந்த கரைக்கு இந்த யானைகள்லாம் சேர்ந்து 10 அடி இழுத்துன்னு வந்தா இந்த முதலை என்ன பண்றதுன்னா 20 அடி உள்ள இழுத்துன்னு போயிடுறது. திருப்பி இது என்ன பண்றது, 10 அடி இழுத்துன்னு வருது, அது 20 அடி உள்ள இழுத்துன்னு போயிடுறது. இப்படியே போராட்டம் நடக்கிறது. இப்படியே ஆயின்னு இருக்கு. பலம் குறைஞ்சு குறைஞ்சு போறது. இது 5 அடினா அது 10 அடி, இது 10 அடினா அது 20 அடி, இப்படியே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம நடந்துட்டு இருக்கு. உடனே பார்த்தது அந்த யானைகள்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு துக்கம் ஏற்படுத்து நம்மளுடைய தலைவனுக்குன்னு கரையில உட்காந்து விச்சுக்ருஷுஹு கரையில உட்காந்து ஓன்னு அழறதான். இப்படி ஆயிடுத்து நம்ம கஜேந்திரனுக்கு. இது போலன்னா யதாகிருஹி அந்த ஆத்துல இருக்கக்கூடிய கழவர் படுத்த படுக்கே ஆயிடுவர். உடனே அந்த பசங்கள்லாம் அங்கங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தந்தி கொடுத்து போன் அடிச்சு வர சொன்னா எல்லாரும் வந்துடுவா. வந்துட்டு என்ன சுத்தி முதுன்னு என்ன சகசநாம சொல்லணுமா, ராமநாமா சொல்லட்டுமா, என்னப்பா பண்ணணும்னு நான் கேட்க போறேன். எனக்கு நீ இந்த கிரவுண்ட் எழுதி தரேன், நீ இந்த சொத்தை பங்குடு பண்ணி தரேன், நீ எதுவுமே சொல்லாம இப்படி போறே. சுத்தி முத்தி நின்னுண்டு அவனுக்கு உபாயம் எதுவும் தேட மாட்டா, இவாளுக்கு என்ன உபாயம்னு தேடுவாளும். யதாகிருஹி அது போல இதுவும் கரையில நின்னுண்டு ஹோன்னு அழறது. எப்படி குழந்தையெல்லாம் சுத்தி முத்திண்டு அழுவாளோ அது போல இதெல்லாம் சுத்தி முத்தி நின்னுண்டு அழறது. யதாகிருஹி விசுக்ருஷுஹு தீனதியா பரோகஜாஹா. எவ்வளவு நாள் இந்த யானைகள்லாம் அழுதுன்னா அதற்கு பசி, அடுத்த வேளை சாப்பாடு, கவலை வர பரியந்தம் உட்கார்ந்து அழும். எது போலன்னா யதாகிருஹி. இந்த எல்லா இடத்துல இருந்து வந்து பையெல்லாம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லா வெளியூர்ல இருந்து வந்துடுவோம். வந்து என்ன பண்ணுவான்னா, அப்பாவுக்கு நான் இருந்தாதான் சரியா வரும், எனக்கு நான் இல்லாம அவரால் ஒரு வேளை சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவான்.
எவ்வளோ நாள்னா ஒரு வாரம் லீவை போட்டு வந்திருப்பான். இந்த லீவு முடிகிற காலத்தில் பார்த்தா அப்போ அப்படியே எல்லாரும் ஜகா வாங்க ஆரம்பிச்சுடுவா, எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிச்சுடுவா. என்ன பண்ணுவான்னா அந்த உள்ளூர்ல எந்த பையன் இருக்கானோ அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவோம். யதா கிரகி. அதுபோல பார்த்தது எல்லா யானையும் கொஞ்ச நாள் அழுதது. பக்கத்தில் அங்கே கரையில் இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்றது, வந்து இழுக்கிறது, கார்த்தாலேருந்து மத்தியானம் பரியந்தம் இழுத்து பார்க்கறது, கரையில் உட்காந்து அழறது, போய் ஒரு ஆகாரத்தை சாப்பிட்றது, திருப்பி வந்து சாயந்தரம் ட்ரை பண்ணுறது. அது யதாபலோ சோதிபலோ விஜக்ருஷுகுன்னு திருப்பி அது 10 அடி இழுக்கிறது, பலம் போகிறது, ஆகாரம் வேணும், உடனே அடுத்தது ஒரு 10 அடி தள்ளி போய் ஆகாரத்தை எடுத்துக்கிறது. இது போல என்ன ஆச்சுன்னா அந்த பிரதேசத்துல யானை சாப்பாடுனா கொஞ்சமாவா சாப்பாடு வேணும், நிறைய ஆகாரம் வேணும். அந்த பிரதேசத்துல உள்ள ஆகாரங்கள் தீர்ந்தது. ஒரு யானையா இருந்தா பரவாயில்ல, 1000 யானைகள். இப்படி அந்த இடத்துல பிரதேசத்துல ஆகாரம் காலியான உடனே அந்த யானைகள்லாம் அடுத்த காட்டை நோக்கி போறது. எப்படி ஆச்சுன்னா ஒரு நாள்ல மத்தியானம் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை இழுத்துட்டு இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா காட்டை தாண்டி அடுத்த காட்டுக்கு போய் அங்க ஆகாரம் எடுக்கிற காலத்துல அங்க போயிட்டு இல்ல வரணும், அந்த சமயம் கம்மியாருது. உடனே என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சுது. அப்படி என்னாச்சுன்னா அங்க இருக்கிற ஆகாரம் போச்சு. உடனே அங்க சாப்பிடுறது, அந்த மொத்த யானையும் இங்க வந்து கரையில உட்காந்து அழறது, திருப்பி கொஞ்சம் இழுத்து பார்க்கறது, திருப்பி ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த காட்டுக்கு போறது. இதே மாதிரியே என்ன ஆச்சுன்னா வாரத்துக்கு 3 தடவை, மாசத்துக்கு 4 தடவை, 2 மாசத்துக்கு 1 தடவை, 2 மாசத்துக்கு 3 தடவை, இப்படி வந்து 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 என்ன ஆச்சுன்னா அந்த கஜேந்திரனையே மறந்துட்டு வேறொரு தலைவனை தேர்ந்தெடுத்துன்னு போயிடுத்தான். எது போலன்னா யதாகிரகி. இந்த அஜ்ஞானத்தில் ஆப்டுன்ற அந்த கழவர் என்ன பண்றார், நம்ம இல்லாட்டி இந்த குடும்பம் உண்ணாகாது, நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம இல்லைன்னா இந்த ஆத்துல ஒரு காரியம் நடக்க மாட்டேங்கிறதுன்னு இவர் நினைக்கிறார். ஆனா உண்மை எதுன்னா நீ இருந்தாலும் இல்லாட்டி எல்லா காரியமும் நடக்கும். இவா சரியா பண்ணலன்னு எல்லா காரியத்தையும் நீ பண்ற. ஒரு வேளை நீ 10 நாள் ஒரு ஊருக்கு போயிட்டேன்னா யாரும் வெண்டைக்காய் வாங்கி சாப்பிடாம இருக்காளா, இல்ல துணி துவைக்க போடாம இருக்காளா, காய போடாம இருக்காளா, இல்ல சாமான் வாங்காம இருக்காளா? நீ போனேனால அந்த காரியம் நடந்துதான் இருக்கும். ஒரு கால் நீ பரலோகமே போயிட்டேன்னா அவ என்ன சாப்பாட்டையே நிறுத்தி விட போறாளான்னா வா சாப்பிட்டு தான் இருக்க போறா. என்ன பண்ணுவான்னா நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேனர். சூழிடங்காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. காட்டுல கொண்டு போய் வச்சு காரியம் முடிஞ்செடுத்துனா ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு உன்னை மறந்தே போயிடுவான்னு. அதற்கப்புறம் தாத்தாவும் கிடையாது, பேரனும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, மறந்து போயிடுவான். ஆனா அவளை நினைச்சு இவன் எழுதுன்னு இருப்பானா கடைசி காலத்துல, பிரயோஜனமே கிடையாது. அவளை நினைச்சு இவன் எழுதுன்னு இருப்பான். அது போல இந்த யதாகிரகி இந்த கஜேந்திரன் என்னன்னா அந்த யானைகள்லாம் வரும் 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 வரும்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். எப்படி இந்த கழவர் நினைச்சுட்டு இருப்பாரோ வராத அந்த குழந்தைகள் அவரை நினைச்சு இந்த கழவர் அருவர். ஐயோ நம்ம புள்ள விட்டுட்டு போயிட்டானே, ஒருத்தன் தான் இங்க இருக்கான், மித்தவெல்லாம் வருவான், நம்மளுக்கு பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணுவான்னு இந்த கிழவருக்கு ஒரு அஜ்ஞானம் இருந்துட்டே இருக்கும். போற காலத்திலையும் பகவன் நாமா சொல்லாதபடிக்கு அந்த கடைசி காலத்திலேயே அவளுடைய நினைப்பே இருந்துட்டு இருக்கும். அது போல இந்த யானைய இந்த கஜேந்திரனுக்கு என்னன்னா எப்படியும் அந்த போன யானைகள்லாம் வந்துடும், இன்னும் பகல யானைகளை கூட்டுண்டு பலத்தை சேர்த்துன்னு நம்மளை மீட்டுவிடும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இந்த கஜேந்திரன் நின்றுருக்கானா. யதாகிரகி எப்படி கழவரோ அது போல் இப்படியாச்சும் ஒரு நாள் 2 நாள்ல சமாசகஸ்ரம் வியகமன் மகீபதே. சமாசகஸ்ரம் 1000 வருஷ காலமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பிடிச்ச இந்த காலை பிடிச்ச முதல்ல பாதத்தை பிடிச்சது கணுக்கால, கணுக்கால பிடிச்சது முழங்காலன்னு சாப்பிட்டு வரக்கூடாதோன்னா அதுவும் அப்படியே இருக்கு. இந்த வாயில ஆட்டுண்ட காலோட இந்த யானையும் அப்படியே இருக்கு. இந்த கஜேந்திரனும் 1000 வருஷ காலம் இப்படி நடக்கிறது இந்த போராட்டம். பக்கத்துல இருக்க இந்த தேவதைகள்லாம் பார்த்துட்டே இருக்காளாம். ஆகாசத்துல இருந்து சித்திரம் போல இருக்கக்கூடிய இந்த யானையும் முதலையும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காளாம். இந்த ஆகாசத்துல இருந்து தேவர்கள்லாம் 1000 வருஷம் தாண்டினோன்னு தான் இந்த யானைக்கு ஒரு ஞானம் வந்ததும். என்ன ஞானம்னா கூட்டா உடனே ஓடி வரக்கூடிய அந்த பகவானை விட்டுவிட்டு வரவே வராத அந்த பந்துக்களை நினைச்சு நம்ம இன்னும் காலத்தை போக்கின்னு இருக்கோமே,
அதுவும் 1000 வருஷ காலத்தை போக்கிட்டோமே. நமாமி மே ஞாதயா துரங்கஜா கஜா குதக்கரிண்யா பிரபவந்தி மோச்சிதும் கிராகேன பாஷேன விதாதுராவிருதா அப்யகம் ஆவிருதா அப்யகம் சதம் யாமி பரம்பராயணம். கூப்பிட்டா உடனே வரக்கூடிய பகவான், அவனை மறந்துட்டோம். நம்ம வரவே வராத அந்த ஜனங்கள் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். எது போலன்னா யதாகிரகி, உடனே அந்த சமயத்துல ஒரு ஞானம் ஏற்பட்டது. அந்த க்ஷணே ஞானம் ஏற்பட்டது. உடனே பகவானை குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, 1000 வருஷ காலம் மனுஷாளுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். 1000 வருஷம் கூப்பிடாம இன்னொருத்தரை சேவிச்சுட்டு இருந்துட்டு அந்த சமயத்துல நீ வா அப்படின்னு கூப்பிட்டா உடனே மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவான்னா சொல்லி காட்டுவானா, 1000 வருஷ காலம் நீ அவனை நம்பிதானே இருந்த, என்ன ஒரு வாட்டியாவது கூப்பிட்டியா? அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு தானே எல்லாரும். இது மனுஷனுடைய சுபாவம். ஆனா இந்த பகவான் எப்படின்னா, இப்பயாவது என்ன கூப்பிட்டையேம்பானோ. உனக்கு என் ஞாபகம் வரல, என்ன நீ கூப்பிடல, இப்ப ஞாபகம் 1000 வருஷம் விட்டுடும், இப்பவாவது உனக்கு என் ஞாபகம் வந்துட்டேன்னு ஓடி காப்பாத்துவானா. இதுதான் மனுஷாளுக்கும் அந்த தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம். இவர் கூப்பிட்டது ஆச்சரியம் இல்லை, அந்த பகவான் காத்துன்னு இருக்காராம் வரத்துக்கு. என்ன பண்ணார்னா, அரிஹி ஆவிராசீத்து, 1000 வருஷ காலம் கூப்பிட்டோன வரத்துக்கு காத்துன்னு இருக்காரு அந்த பகவான். இவன் எதை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணான்னா, அந்த பகவானை குறிச்சு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணான்னா, நாராயணியத்துல பட்டத்திரி சொல்லும் போது சொல்றார், ஸ்ரோத்ர சிரேஷ்டம்ங்கிறார். இது போல ஒரு ஸ்தோத்திரம் யாரும் பண்ணதே இல்லை. ஏன்னா கூப்பிடக்கூடிய வஸ்து இருக்கே, அது அத்வைத்தத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி. ஆனா இவன் ஸ்தோத்திரம் பண்றதோ எப்படின்னா, துவைத்தமே இல்லாத ஒரு மூர்த்தியை, ரூபமே இல்லாத பகவானை இவர் வர்ணிக்கிறார். ஆனா வந்தது யாருன்னா, கரச்சரணத்தோட ஹரிஹி ஆவிராசீத்துன்னு பகவான் யஸ்மின்னிதம் யதஸ்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யதே ஸ்வயம்புவம். எந்த வஸ்து எல்லாத்துக்கும் ஆதி மூலமா இருக்கக்கூடிய வஸ்துவோ, எந்த பரம்பொருள்னால இந்த லோகமே சிருஷ்டி ஆச்சோ, எந்த பரம்பொருள் இடத்திலேருந்து இந்த லோகம் உற்பத்தியாகி பிரவகிச்சதோ, அந்த பரம்பொருளுக்கு என்னுடைய யஸ்மின்னிதம் யதஸ்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம். இதுல அட்ரஸே பண்ணல, யாருன்னு பகவான்கிற அட்ரஸே இல்லை. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணோன்னே அங்க இருக்கக்கூடிய அந்த தேவதைகள்லாம் தன்னைதான் இந்த கஜேந்திரன் கூப்பிடுறான்னு கிளம்பினாலும் அவாவா. ஏன்னா இதுல இன்னார்னு இல்லை, பகவான்கிறதே இல்லை. எதனால, எந்த வஸ்துனால ஆரம்பம், எந்த வஸ்துனால இந்த உலகம் சிருஷ்டியாச்சோ, பிரம்மாவுக்கு உட்பட யோஜனையா தன்னைதான் சொல்றாரோன்னு. இப்படி நினைச்சுட்டு ஒவ்வொரு தேவதைகளும் அவ ஆசனத்திலேருந்து கிளம்புறாராம். உடனே ஒரு வாக்கியத்தை சொன்னானா, நமோ நமஸ்தே அகில காரணாயா நிஷ்காரணாயா அத்புத காரணாயா. எல்லாத்துக்கும் எது ஒரு மூலமான ஒரு பிறப்பிடமோ அந்த பகவான். நமோ நமஸ்தே அகில காரணாயா. பிரம்மா எப்படின்னா, ஒரு வஸ்துவை சிருஷ்டி பண்ணி பகவான் கொடுத்ததுலேருந்து தான் பிரம்மா அந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணார். அவரை சிருஷ்டி பண்ணவன் ஒருத்தன் இருக்கானே, அகில காரணாயா, மூல வஸ்துவா ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணோன்னு உடனே பகவான் கிளம்பி விட்டாராம். என்ன இவர் ஸ்தோத்திரம் பண்ணார்னா, உன் சரணத்தை பிடிச்சவாளுக்கு 4 விதமான சௌக்கியத்தையும் நீ கொடுக்கற. எம் தர்ம காமார்த்த விமுக்தி காமாக பஜந்தி இஷ்டா கதி மாப்னுவந்தி. வீடு வாசல்லாம் விட்டு அவ காடுகள்ல போய் தபஸ் பண்ற காலத்துல அவ எதுவுமே வேண்டான்னா தபஸ் பண்றா. அத்யத்புதம் ஏகாந்தினோ யஸ்ய ந கிஞ்சனார்த்தா வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாஹ. அவள்கிட்ட கேட்டா என்ன வேணும் உங்களுக்குன்னா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அவனுடைய பாத தூளி கிடைச்சா போடும், அவனுடைய சரணம் கிடைச்சா போடும் அப்படின்னு அவ சொல்லுவா. அத்யத்புதம் சுச்சரிதம் சரிதம் சுமங்கலம். உன்னுடைய சரித்தம் இருக்கே, கேட்கறதுக்கு ஆனந்தம், சொல்லறதுக்கும் ஆனந்தம். அதை கேட்டேன்னா மங்களம் தானா ஓடி வரும். அந்த மகான்கள்கிட்ட போய் கேட்டா எதுவுமே வேண்டாம்பா. ஆனா நீ எதை கொடுக்க ரெடியா நிக்கிறன்னா சதுர்விதமான
தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் நாலுத்தையும் கையில வச்சு நிக்கிறானா. பகவானுக்கே 4 திருக்கரங்கள்னா யாரு எதை கேட்டாலும் அப்ப அப்படியே கொடுக்கறது.